ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கோரைப்பாய் விற்கக்கூடிய ஒரு குடும்பத்தினருக்கு துஷ்ட ஜின்னால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள தாமிரபரணி ஆற்றுக்கு அருகாமையில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் தோராயமாக 1980 காலகட்டம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சாதிக் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய கொள்ளுத்தாத்தாவிற்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் இந்த சாதிக்குடைய கொள்ளுத்தாத்தாவுடைய பேர் தாங்க ஜாகிர் ஹுசைன். இந்த ஜாகிர் ஹுசைனுடைய வயது தோராயமாக ஒரு 45 இருந்திருக்கும். இவருடைய குடும்பத்தை பற்றி சொன்னா 18 வயசுல ஒரு பையனும் 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்ப தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரை பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த கோரை பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்து அதை கோரைப்பாயாக நெய்து அதை வியாபாரம் பார்க்கறதாங்க இவங்களுடைய வேலையாகவே இருந்திருக்குது. இவங்க மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தினர் நிறைய பேர் இதே தொழிலை தாங்க அவங்களுடைய குடும்ப தொழிலாகவே செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ஜாகிர் ஹுசைனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவர் 5 வேளை தொழுகக்கூடிய ஒரு நபர் தாங்க. இவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க இவரை அடிக்கடி தேடி வருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் 5 வேளை தொழுகக்கூடிய நபர் அப்படின்றதுனால உடம்பு முடியாமல் இருக்குது அல்லது யாரோ ஒருத்தர் அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னா இவர்கிட்ட தாங்க வருவாங்க. இவருமே ஓதி மந்திரிச்சு தண்ணி அடிச்சு விட்டார்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நோய் அல்லது அந்த காத்து கருப்பு அப்படியே தூரம் ஓடி போயிடும் அப்படின்றது நம்பிக்கையாகவே இருந்திருக்குதுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் இரவு நடுநிசி நேரம் வந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த ஜாகிர் ஹுசைனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பயங்கரமான மல்லிப்பூ வாசனை அடிச்சிருக்குதுங்க. மல்லிப்பூ வாசனை இவங்களுடைய மூக்க தொலைச்சது காரணத்தினால டக்குன்னு தூக்கத்துல முடிக்கிறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும் பொழுது பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய இவங்களுடைய கணவரை காணோம். பக்கத்தில் படுத்திருந்த தன்னுடைய கணவர் காணாமே எங்கே போயிருப்பார் அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு இவங்களுடைய ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பையனும் பொண்ணு படுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரூமில் அங்கே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நேரம் நடுநிசி ஒரு 2 மணி இருந்திருக்கும். இந்த நேரத்தில் இவர் எங்கே போனார்? ஒருவேளை அவுட் சைடு போகிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக பின்னாடி கொல்லப்புறம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்திலலாம் கொல்லப்புறம் தாங்க நிறைய பேரோட வீட்டில் இருந்திருக்குது. ஒருவேளை அதுக்கு தான் போய்ப்பார் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களும் அந்த கொல்லப்புறத்தை நோக்கி போகிறாங்க. அப்படி அந்த கொல்லப்புறத்துக்கிட்ட நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி கதவு இருக்கும் இல்லையா, அதாவது கொல்லப்புறத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி, அந்த பாதைக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வித்தியாசமான காட்சி தட்டுப்பட்டிருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவர் ஜாகிர் ஹுசைன் இருக்கார் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய வக்கியமேட்டுக்கு பக்கத்திலேயே சமணங்கால் போட்டு உட்கார்ந்தபடி தாங்க இருந்திருக்கிறாரு. அப்படி உட்கார்றது மட்டும் இல்லாமல் துவாக்களை ஓதிட்டே இருந்திருக்கிறாருங்க தொடர்ந்தபடி. எதுக்கு இந்நேரத்தில் இப்படி உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு துவாக்கள் ஓதிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு எது ஒருத்தல எதர்ச்சியாக திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவர் சமணங்கால் போட்டு உட்காந்துருக்காரு இல்லையா, அவங்களுக்கு எதிர்ப்புறத்திலேயே யாரோ ஒரு பெண்மணி தாங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அப்படி நிற்கக்கூடிய பெண்மணி முகத்தோட்டம் எல்லாமே இவங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்குது. கும்மிரிட்டா இருக்கக்கூடிய இடம் இருந்தாலுமே அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணியோட தோற்றம் இவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் அடிச்ச மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. யார் இந்த பெண்மணி, எதுக்காக தன்னுடைய கணவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க விகாரமாக உத்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சேலை துணிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றா கலட்டி எறிகிறாங்க. இந்த பெண்மணி எதுக்கு தன்னுடைய கணவர் முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை மைவித்த மாந்திரிகம் எதுவும் தன்னுடைய கணவர் ஈடுபட்டு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு துணியாக ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுடைய இந்த எதிர்ப்புறத்தில் அவங்களுடைய கணவர் ஜாகிர் ஹுசைன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டே நெருங்கி சமணங்கால் போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம நினைச்சது சரிதான், தன்னுடைய கணவர் ஏதோ மாந்திரிக வேலையில தான் ஈடுபட்டு இருக்கிறார் போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த இருவரும் வித்தியாசமான முறையில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் வேற ஒரு மொழியில தாங்க பேசிட்டு இருக்காங்க.
அந்த மொழிகளை பொறுத்த வரைக்கும் உருதோ அல்லது அரபியிலையோ பேசிட்டு இருக்க மாதிரி தாங்க தெரியுது. அப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது அங்கே எதிர்ப்புறத்தில் உட்காந்துருக்கக்கூடிய பெண்மணி வந்து விகாரமான தோட்டத்தில் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சின்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆடையே இல்லாமல் உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த பெண்மணி கோரமான ஒரு முகத்தோற்றத்தோட வேற ஒரு உருவமாக மாறுறாங்க. அந்த உருவத்தோற்றத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உடம்பெல்லாம் முடிகளோட, கண்கள் வந்து செவந்து பார்க்கறதுக்கு மனிதன் மாதிரியும் இல்லாமல் ஒரு பெண்மணி மாதிரி இல்லாமல் ஒரு விலங்கு தோற்றத்தில் மாறி இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு பெண்மணியை பார்த்துட்டு இருந்தோம், எங்கேயுமே இருட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்மணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல வெளிச்சமாக இருக்குது. இந்த பெண்மணி வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை அங்கே ஏதோ ஒரு தேவதை தான் உட்காந்துருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உருவத்தோற்றம் எல்லாமே வந்து கோரமாக மாறக்கூடிய காட்சியை பார்த்த உடனே உங்களுக்கு பட்டுன்னு தெரிஞ்சிருக்குது. அங்கே உட்காந்துருக்குது வேற யாரும் கிடையாது, ஒரு கொடூரமான ஒரு ஜின்னு தான் உட்காந்துருக்குது அப்படின்றதாங்க உங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்து அடுத்த செகண்டே ஆணு கத்திட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுறாங்க. சில மணி நேரங்களுக்கு பிறகுதாங்க இந்த பெண்மணி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையிலே விடிஞ்சபடி தாங்க இருந்திருக்குது. இவங்களுடைய பக்கத்தில் இவங்களுடைய பையனும் பொண்ணு உட்காந்துருக்காங்க. என்னம்மா இப்போ தான் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறியா, அக்கா உனக்காக டீ போட்டு கொண்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய இளைய பையன் வந்து சொல்கிறாருங்க. அடுத்த நிமிஷமே தன்னுடைய கணவரை தாங்க இவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. உடனே இவங்களுடைய கணவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. என்னங்க இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவருமே இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. நேற்றைய இரவு என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சிகளை பார்த்தேன். அந்த நேரத்தில் நடுநிசி நேரத்தில் நீங்கள் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, மந்திரங்கள் ஏதோ ஓதிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எதிர்ப்புறத்துல ஏதோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அது ஏதோ ஒரு துஷ்ட ஜின் மாதிரி தான் தெரியுது. அது என்னங்க எனக்கு சொல்லுங்க தெளிவா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. என்னடி பேசிட்டு இருக்கிற, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, கெட்ட கனவு எதுவும் கண்டியா, நீ வந்து இப்பதானே தூங்கியே முழிக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதன் பிறகு இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஒருவேளை நமக்கு கனவு எதுவும் வந்திருக்குமோ, கனவு தான் கண்டிருப்போமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல வந்து நம்ம நடுநிசி நேரத்தில் எந்திரிச்சு போனது, அங்க இருக்கக்கூடிய அந்த கரிய உருவத்தை பார்த்தது, தன்னுடைய கணவருக்கு முன்னாடி ஆடைகள்லாம் அகற்றி ஒரு பெண்மணி உட்கார்ந்துருந்தது, எல்லாத்தையுமே தத்ரூபமாக பார்த்தோமே. ஆனா நம்மளை வந்து கிண்டல் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் உங்களுடைய கணவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா இவங்களுடைய கணவர் கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கவே இல்லை. நீ நேற்று இரவு கனவு கண்டப்ப போலமா, அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, கண்ணுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு கொடூரமான ஒரு ஜின்னுக்கிட்ட போய் நான் பேசிட்டு இருப்பேனா, எனக்கே உடம்புலாம் நடக்குது நீ சொல்ற விஷயத்தை கேட்டு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதன் பிறகு இந்த பெண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவர் ஒருவேளை சொல்றது உண்மையா இருக்கலாம்ல, நமக்கு கெட்ட கனவு எதுவும் வந்திருக்கும், இந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க அப்படியே விட்டுருக்காங்க. ஆனாலுமே அந்த சந்தேகம் வந்து முழுமையாக உங்களை விட்டு போகவே கிடையாது. இதன் பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தில் சில அமானுஷ்யமான அற்புதமான விஷயங்களும் நடக்க காத்திருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்பத்தினரை தேடி அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவரை தேடி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வரக்கூடிய நபர்கள் வந்து எப்பொழுதுமே இயல்பாக வருவாங்க. ஆனால் சில நாட்களாகவே நிறைய நபர்கள் வர ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராலுமே அடக்கவே முடியாத துஷ்ட ஆவிகள் அல்லது மோகினிகள் யாராவது ஒரு நபர் மேலே பிடிச்சிருந்தாலோ அதை வந்து சாதாரணமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே விரட்டி அடிப்பாருங்க. இப்படியே போயிட்டு இருக்கனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இவர் வந்து தெய்வ சக்தி உள்ள நபர், இவர் வந்து நம்ம வந்து சாமியாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் எங்களுடைய மனைவிக்குமே நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வர்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து செய்கிறாரு அப்படின்றதுக்காக பண உதவியும் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அப்படி படிப்படியாக போக போக இவங்களுடைய குடும்பம் வந்து ஆல்ரெடி பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருந்திருக்காங்க. இப்போ நிறைய நபர்கள் வரக்கூடிய காரணத்தினால, அவங்க பண உதவி செய்யக்கூடிய காரணத்தினால இவங்களுடைய குடும்பம் கொஞ்சம் வசதியாக அந்த கிராமத்தில் மாற ஆரம்பிச்சிச்சுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் காலை பொழுதுல இந்த பெண்மணி வந்து சமைக்கலாம் அப்படின்றக்காக அடுப்பங்கரைக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்பொழுது அரிசி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அண்டா, அந்த அண்டாவை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அரிசி வந்து அண்டாக்கு கீழே அடியில் தாங்க இருக்குது. கொஞ்சோண்டு அரிசி இருக்குதே, நம்மளுடைய கணவரை போய் வாங்கிட்ட சொல்லணும் ரேஷன் கடைக்கு போய் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவர்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே உங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒழுங்காக பார்த்துக்க மாட்டே, அண்டா நிறைய அரிசி இருக்குது, நீ என்கிட்ட வந்து கேட்குறீடி, நீ அந்த அண்டாவை போய் பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த பெண்மணிக்கு வந்து ஒன்றுமே புரியாமல், இப்போ தானே நம்ம பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ள எப்படி அரிசி இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு சந்தேகத்தோட அந்த அடுப்பாங்கரைக்கு போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஈரக்கோழி நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அண்டாவில் வந்து அரிசி வந்து கீழே தானே இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது ததும்ப இருந்திருக்குதுங்க. நம்ம காணக்கூடிய காட்சி வந்து உண்மைதானா அல்லது கற்பனையா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு தானே போனோம், அரிசியே இல்லை, ஆனால் இப்போ அண்டா முழுக்க அரிசி இருக்குதே, நம்ம எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய கணவர் சொன்ன மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் வந்து அரிசியை வாங்கி வச்சிருப்பார் போல, இதையே நம்ம பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க விட்டுருக்காங்க. ஆனால் அதன் பிறகும் அற்புதமான சில விஷயங்கள் அவங்களுடைய வீட்டில் நடந்துகிட்டே இருந்திருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, புளிய மரத்துல இருந்து புளிகளை பூரா பிடுங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கும் இல்லையா கூடு, அது எல்லாமே உடைச்சிட்டு அந்த புளியை வந்து காய வைக்கிறதுக்காக ஒரு பெரிய சாக்கில் வந்து கீழே போட்டு வெயிலில் காய வைப்பாங்க. அந்த மாதிரி தாங்க ஒரு சாக்கில் இவங்க பறிச்சிருக்கக்கூடிய அந்த புளிகளை வந்து அந்த கூடுகள்லாம் பறிச்சுட்டு அந்த
இடத்துல வந்து காய வச்சிருக்காங்க. இப்படி காய வச்சுட்டு இருக்கும் பொழுது தாங்க அந்த புலிகளை வந்து எடுத்து நம்ம சாக்கில் போடலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சாக்கு முட்டையில் அள்ளி போட்டிருக்காங்க. அப்படி அள்ளி போடக்கூடிய அந்த சாக்கில் வந்து காவாசி தாங்க இருந்திருக்குது அந்த புலிகள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய புலிகள் வந்து மொத்தமாக ததும்ப இருக்குது. நம்ம இப்போ தானே கண்ணு முன்னாடி வந்து கொஞ்சம் புலிகளை தானே எடுத்து போட்டோம், ஆனால் இப்போ மூட்டை வரைக்கும் முழுக்க இருக்குது. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க விகாரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மிரண்டு போய் பார்த்துருக்காங்க. இதே சம்பவத்தோட மறுபடியும் பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலே நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்தில் இருந்து ஒரு 7-8 கிராமம் தள்ளி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய உறவினர்களில் யாரோ ஒரு பையனுக்கு வந்து திருமண விழா வச்சிருக்காங்க. அதனால இவங்களுடைய குடும்பத்தினரை திருமணத்துக்கு நாளே வர சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே இந்த கணவன் மனைவி மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உறவினர்கள் எல்லாருமே வந்து அந்த திருமண விழாவுக்கே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க முதல் நாளே. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய கணவர் ஜாகிர் ஹுசைன் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே முன்னாடி கிளம்பி போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, பஸ் வந்து நேரத்துக்கு தான் வரும், அந்த காலகட்டத்திலாம் பஸ் வந்து நேரத்துக்கு மட்டும் தாங்க வரும், அதனால தான் அந்த பெண்மணி அப்படி சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு தான் பஸ் வரும், இதை விட்டிங்கன்னா நீங்க எப்படி வருவீங்க, ஒருவேளை நீங்க வர மாட்டீங்களா, அதுக்காக தான் சமாளிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கரெக்டாக வந்துடுவேன் சொன்ன நேரத்துக்கு, நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய உறவுக்காரங்களையும் அனுப்பிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அந்த திருமணம் நடக்கக்கூடிய 7-8 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஊருக்கே போய் சேர்றாங்க. அப்படி ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து இவங்க அனைவருமே ஆடி போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் ஜாகிர் ஹுசைன் இருக்கார் இல்லையா, அந்த திருமண விழா வீட்டில் தாங்க உட்காந்துருக்காருங்க ஒரு சேர்ல. இவர் எப்படி இங்கே வந்தாரு, நாங்கள் எங்கள் கூடயே வரவே இல்லையே, பஸ்ஸை விட்டுட்டா இவர் வந்து வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், எப்படி வந்தார் அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அனைவருமே திகச்சு போயிட்டாங்க. அப்படி அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய கணவர் வந்து இப்போ வரல, அவர் வந்தே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தாங்க இவங்களுடைய கிராமத்திலிருந்து இந்த திருமண விழா நடக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்து சேர முடியும். ஆனால் இவங்களுடைய கணவர் இவங்க கூடயும் வரவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல எப்படி டிராவல் பண்ணி இந்த திருமண விழா வீட்டுக்கு வந்து சேர முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோட பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இந்த ஜாகிர் ஹுசைனுடைய மனைவி இவங்களுடைய கணவருடைய கையில் வந்து ஒரு மோதிரம் போட்டிருக்காரு. அந்த மோதிரத்தை வந்து உத்து பார்த்துருக்காங்க. இந்த மோதிரத்தை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது, வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மோதிரம் யார், இது யார் உங்ககிட்ட கொடுத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மோதிரம் என்கிட்ட வந்து ரொம்ப நாள் இருக்குது. அதாவது இந்த மோதிரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவரத்ன கற்கள் இருக்கும் இல்லையா, பச்சை கலர் நீல கலர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நீல கலர் மோதிரத்தை தாங்க இவருடைய கையில் வந்து போட்டிருக்கிறாரு. இந்த மோதிரம் என்னுடைய நண்பருக்கு ஒருத்தர் கொடுத்தாரு, ரொம்ப நாட்களாக நான் வீட்டிலே வச்சிருந்தேன், சரி ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் அப்படின்றக்காக தான் நான் இந்த மோதிரத்தை வந்து என் கையில் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருக்காருங்க. தன்னுடைய கணவர் சொல்றது எதுவுமே நம்ப முடியல. சில நாட்களாகவே நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அமானுஷமா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்னைக்கா ஒரு நாள் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி நினைச்சிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக சில நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 அல்லது ஒரு 3 மணி இருந்திருக்கும், எந்த நேரம் சரியா தெரியல. அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர் இல்லையா ஜாகிர் ஹுசைன், இவங்களுடைய ரூம்ல இருந்து டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாருங்க. அப்படி எந்திரிக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே இவங்களுடைய மனைவியுமே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவர் எங்கேயும் எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் வெளியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு நபர் நடந்து வர மாதிரி தெரியுது. அது வேற யாரும் கிடையாதுங்க, இவங்களுடைய பையன் 18 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு இல்லையா, அந்த பையன் தாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காரு. நீ எதுக்குடா பின்னாடி வந்துட்டு இருக்கிற, அப்பா எங்கேயோ போயிட்டு இருக்காரு, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அம்மா சொல்லிக்கிறாங்க. நீ எதுவும் பின்னாடி வரவேணாமா, அவர் இந்நேரத்தில் எங்க போறாரு, சாமத்தில் எங்க போறாருன்றது தெரியல, அதனால நானே பின்னாடி போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அம்மாவை வந்து அவங்களுடைய வீட்டுக்கே வெளியே நிற்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய பையன் வந்து என்ன பண்றாருன்னா, இவங்களுடைய அப்பா எங்க போறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கே தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காருங்க. ஒருவேளை அவர் திரும்பி பார்த்துட்டாருன்னா அவர் வந்து போகக்கூடிய இடம் வந்து எங்க போறாருன்றது தெரியாம போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் சில அமானுஷமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, அதனால அது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தையுமே கடந்திருக்கும். அது வரைக்குமே இவங்களுடைய அப்பா ஜாகிர் ஹுசைன் வந்து அந்த பாதையில் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவர் எங்கே போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு அடர்ந்த காடு பகுதி ஒன்று இருந்திருக்குது. அந்த காட்டு பகுதிக்கு தாங்க இவர் வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த நடுசாமத்தில் இந்த காட்டில் இவருக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே பின்னோடியே நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது இவருக்குமே வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பா ஜாகிர் ஹுசைன் நடந்து போயிட்டுருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடியே உடம்பெல்லாம் முடியோட பயங்கரமான கோரமான ஒரு உருவம் வந்து அப்படி தத்ரூபமாக நடந்து போயிட்டு இருக்குங்க.
யார் இந்த உருவம்? இந்த உருவத்தை நம்ம முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. இது எதுக்கு அப்பா பின்னாடி போயிட்டு இருக்குது? அப்பா எதுக்கு இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. இப்படி இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்பொழுதே திடீர்னு இவருடைய முதுகில் வந்து யாரோ ஓங்கி அடித்த மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. யார் இப்படி அடிச்சா அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது இவருக்கு ஈரக்குழியும் நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு கருன்னு இருக்கக்கூடிய ஒரு கறி உருவம் தாங்க. அந்த உருவ தோற்றத்தை வந்து இவரால் கண்களால் பார்த்து முழுமையாக விவரிக்க முடியல. ஆனால் அடிச்ச அடி மட்டும் இவரால் தாங்கவே முடியல. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. இவருடைய அப்பா நடந்து போயிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல இவருடைய அப்பாவே காணாங்க, டிசப்பேர் ஆன மாதிரி மறைஞ்சு போயிட்டாரு. மறுபடியும் திரும்பி பார்க்குறாருங்க. இவருக்கு எதிர்ப்புறத்தில் நின்று இருக்கக்கூடிய அந்த கறி உருவமும் காணாம போயிருக்குது. ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, நம்ம இனிமேல் இந்த இடத்துல நிற்க வேணாம், நம்ம வீட்டுக்கே போயிருவோம் அப்படின்னு மாதிரி தாங்க அலறி அடிச்சு உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. தன்னுடைய கணவர் வந்து எங்கே போனார் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பையன்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுடைய பையன் அழுதபடி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனேமா, அவங்களுக்கு பின்னாடியே ஒரு கருப்பு உருவம், பயங்கரமான ஒரு உருவம் போச்சு. அந்த உருவம் போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு என் முதுகில் யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு, முதுகு பயங்கரமாக வலிக்குது, என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கையில் சொல்லக்கூடிய சிம்னி விளக்கு இல்லையா, அந்த சிம்னி விளக்கை தூக்கி உங்களுடைய சட்டையை அகற்றிட்டு அந்த முதுகு பின்னாடி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது இவங்களுக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையனுடைய முதுகு இருக்கு இல்லையா, கழுத்துக்கு கீழே இருந்துங்க அப்படி இடுப்பு வரைக்கும் 3 கோடுகள் வந்து பதிஞ்ச மாட்டிட்டாங்க. ஒரு தடம் மாடி நகைக்கீரல்கள் மாதிரி இருந்திருக்குது. என்னடா அது, முதுகில் யாரோ கீரல் போட்ட மாதிரி இருக்குது, யார் உன்னை அடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வேற யாரும் கிடையாதுமா, ஒரு உருவம் வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு சொன்னேன் இல்லையா, அந்த உருவம் தான் என் முதுகில் அப்படி அடிச்சு வச்சிருச்சு, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி துடியாக துடிச்சிட்டு இருந்திருக்காரு. உடனே உங்களுடைய அம்மா வந்து வேற எந்த ஒரு கேள்வி கேட்கல, தன்னுடைய கணவர் வந்து போறாரு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து இந்த நேரத்தில் வந்து இப்படி நடந்து போகிறது வந்து இப்போ நடக்கிறது கிடையாதுங்க. சில நாட்களாகவே இரவு நேரத்தில் திடீர்னு எங்கே போகிறான்னு தெரியாது, எந்திரிச்சு போயிடுவார். அதே மாதிரி சில மணி நேரங்களுக்கு பிறகுதாங்க உங்களுடைய வீட்டுக்கே வருவார். நம்ம காலையில் பார்த்து அந்த மனுஷங்கிட்ட பேசிக்கலாம், நீ வந்து பயப்படாத, படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க எங்களுடைய அம்மா சமாதானப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்சு தோராயமாக ஒரு 6 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய கணவர் ஜாகிர் ஹுசைன் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. என்னங்க நடுராத்திரியில் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க? உங்கள் பின்னாடியே உங்கள் பையன் வந்தான். கொஞ்ச நேரத்தில் அவன் முதுகில் வந்து யாரோ ஒரு கருப்பு உருவம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அன்றைய இரவு நேரத்தில் நீங்கள் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு, திடீர்னு கோரமான உருவமாக மாறிச்சு. நான் சொன்ன விஷயத்தை எதுவுமே நீங்கள் நம்பலை, கனவுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்பொழுது உங்கள் பையனோட முதுகை பாருங்க அப்படின்ற மாதிரி முதுகை காட்டியிருக்காங்க. அப்படி காட்டும் பொழுது இவருக்குமே ஈரக்குழியும் நடுங்கி போயிடுச்சு. இவங்களுடைய பையனோட முதுகுல அப்படியே நகைக்கீரல் போட்ட மாதிரி தாங்க பெரிய தடிப்பாக வந்து அப்படியே நெட்டுக்க இருந்திருக்குது. இதை பார்த்துட்டாங்க அவருமே ஆடி போயிட்டாரு. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ பண்ணுற தப்பு உன்னுடைய பிள்ளைகளை தான் பாதிக்க போகுது, நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு தாங்க கேட்டுக்காங்க. அப்படி என்ன சொல்லிக்காரு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இவருக்கு வந்து மாந்திரியம் தாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. ஆனால் இவருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு யாருமே சம்மதிக்கவே கிடையாது. அதனால தன்னால் முடிஞ்ச சில விஷயங்களை வந்து செஞ்சுட்டே இருக்காருங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமே நல்லது தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க இவருக்கு தெரிந்த ஒரு வயதான ஒரு நபர் தாங்க, அவருமே வந்து முஸ்லீம் மதத்தை தழுவக்கூடியவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜின்னை அடக்கக்கூடிய ஒரு வசியம் செய்யக்கூடிய ஒரு மாந்திரிகம் நம்ம வாசிக்கக்கூடிய குர்ஆன்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. அதனால அதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து அந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் வந்து தொடர்ந்து விரதம் இருந்து அந்த பூஜை வந்து இரவு நேரம் முழுக்க வந்து அந்த மந்திரங்களை வாசித்தபடியே இருந்திருக்கிறாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஜின் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்காதா, நின்றுச்சுன்னா அதை வந்து வசியம் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி தாங்க ஏங்கி தவிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த ஜின் வந்து எப்பேற்பட்ட ஒரு ரூபத்திலையுமே வந்து இவருடைய கண்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் ஒரு ஆணாக இருந்தாருன்னா பெண் ரூபத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த விஷயம் நடக்குங்க. அதே இது இவர் ஒரு பெண்ணாக இருந்தாருன்னா ஒரு ஆண் ரூபத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அந்த உருவம் வந்து சாதாரணமாக நிற்காதுங்க, இவருடைய ஆசைகளை வந்து தூண்டுறதுக்காக தான் வந்து நிற்கும். அந்த ஆசைக்குமே அடங்காமல் இவர் வந்து சரியான முறையில் இருக்காரு அப்படின்றா இவர்கிட்ட வந்து வசியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நான் தொடர்ந்து வந்து விரதம் இருந்து இந்த பூஜையை நான் பண்ணேன். அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் எனக்கே தெரியாமல் இரவு நேரத்தில் வந்து என் கண்ணு முன்னாடி அது பெண் ரூபத்தில் வந்து இருந்துச்சு. அதோட அழகுக்கும் கவர்ச்சிக்கு நான் கொஞ்சம் கூட மயங்கவே இல்லை. அதனால அங்கே இருக்கக்கூடிய அந்த துஷ்ட ஜின் வந்து என்கிட்ட வந்து வசியமாகிருச்சு. அதன் பிறகுதான் நம்மளுடைய குடும்பத்தோட முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. நான் அந்த இரவு நேரத்தில் திடீர்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷத்துலேயே நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் இல்லையா, அது கூட அந்த துஷ்ட ஜின்னால தான் நடந்துச்சு. அதை நான் துஷ்ட ஜின்னே சொல்ல விரும்பல, அது என்னுடைய குலம் காக்க வந்த ஒரு தெய்வம் தான் சொல்லுவேன் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தினர் மிரண்டு போயிட்டாங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நமக்கு இதெல்லாம் தேவைதானா, அது எப்போ எந்த ரூபத்தில் மாறும்னு தெரியாது, அதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, முதல்ல உங்களுடைய பையனை வந்து பாருங்க, உங்களுடைய பையனை அடித்ததே அந்த துஷ்ட ஜின்னு தான் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவி சொல்லிக்கிறாங்க. இது நடக்க வாய்ப்பே இல்லை, அது என்னுடைய விஷயத்தில் இருக்குது, அது இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடவே படாது, நான் வேணா மறுபடியும் அதுகிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து மந்திர உங்களை ஓதி தொடர்ந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்திலேயே இவங்களுடைய 20 வயசு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புல தாங்க அந்த ஜின்னே வந்து ஏறி இருக்குது. எதுக்காக என்னோட பையனை தாக்குன, என்னோட வசியத்தில் தானே நீ இருக்க, எவ்வளோ தைரியம் தான் என்னோட பையனே
பையனையும் நீ தாக்கியிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்கும்பொழுது இவருடைய பெண்மணி இருக்காங்க இல்லையா, மகள், அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஜின் வந்து அப்படி பேச ஆரம்பிக்குதுங்க. உன்னுடைய பையனோட உடம்ப தாக்குனது வந்து நான் கிடையாது, அது வேற ஒரு கொடிய ஜின்னு. அந்த ஜின்னை வந்து என்னால் எதிர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து குடும்பத்தை வந்து முன்னேற்றுவதற்காக தான் நான் வந்து உன் கூட இருக்கிறேன். அதே மாதிரி அவங்கள வந்து பாதுகாக்கக்கூடிய வேலை வந்து என்னுடைய வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அதுவுமே ஆக்ரோஷமாக பேசியிருக்குது. என்னுடைய குடும்பத்தை நீ பார்த்துக்க முடியல அப்படின்னா நீ எனக்கு தேவையே கிடையாது, இந்த இடத்த விட்டே போ அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கையில் போட்டுக்கக்கூடிய மோதிரத்தை தூக்கி தூர வீசியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடிய ஜின்னை வந்து நீ வந்து விரட்டி அடிச்சா மட்டும்தான் மறுபடியும் என்கிட்ட வந்து நீ திரும்ப வரணும், இல்லை அப்படின்னா நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அதை வந்து கொச்சப்படுத்தி கெட்ட வார்த்தை திட்டிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய மகளோடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த துஷ்ட ஜின்னு வந்து டக்குன்னு வெளியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இவங்களுடைய மனைவி வந்து சமாதானப்படுத்திருக்காங்க. அந்த ஜின்னை வந்து நீ திட்டாதையா, திட்டுனா ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கணவர் ஜாகிர் ஹுசைன் இதை கொஞ்சம் கூட கேட்கவே கிடையாதுங்க. மறுபடியும் அந்த ஜின்னை வந்து கெட்ட வார்த்தையை திட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. சில மணி நேரத்துக்கு பிறகு இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா, மறுபடியும் உங்களுடைய உடம்புலேயே வந்து ஏறி இருக்குதுங்க. என்னையவே நீ வந்து அசிங்கப்படுத்திட்டல, என்னை ஒரே ஒரு வாரத்தில் உன் உசுரை நான் வந்து பரிதவிக்க எடுத்துட்டு போக வேண்டாம், இது வந்து நான் கொடுக்குற வாக்கு, இதை யாருனாலும் காப்பாற்ற முடியாது, நீ எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சபதம் போட்டுட்டு அந்த பெண்மணியோட உடம்பு விட்டு போயிருக்குது. அதை பார்த்த உடனே உங்களுடைய மனைவி மட்டும் உங்களுடைய பையனுக்கு இருக்குள்ளே நடிக்க போயிடுச்சு. அந்த ஜின்னு வந்து இந்த மாதிரி வார்த்தை பேசிட்டு போயிருக்குதே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கணவர் ஜாகிர் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கூட என்னால் நம்ப முடியாது, அது என்னுடைய வசியத்தில் இருக்குது, என்னைய மீறி எதுவுமே பண்ண முடியாது, நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களையே இவங்க வந்து ஆல்ரெடி கோரப்பாய் வந்து செய்யக்கூடிய அந்த நெசவு தொழில் பார்த்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே செய்யக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே இவர் வந்து திடீர்னு வலிக்கி விழுந்திருக்கிறாருங்க. அப்படி வலிக்கி விழுந்த அதிர்ச்சியிலேயே இவருடைய ஒரு பக்கம் கையும் ஒரு பக்கம் காலு, அது மட்டும் இல்லாமல் வாயுமே கோணிக்குது. உடனே அவர் வந்து தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையெல்லாம் பார்த்துட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. 3 நாட்களாக இவருக்கு வந்து அது வந்து குணமாகிற மாதிரி தெரியல. அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது உங்களுடைய கணவருக்கு வந்து எப்படி இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, அவருக்கு வந்து பக்கவாதம் வந்த மாதிரி ஒரு பக்கமாக இழுத்துக்குச்சு, அதுவா ஆட்டோமேட்டிக்காக குணமானா தான் உண்டு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது, தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்ய சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி வழி அமைச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 நாட்கள் தாங்க இருந்திருக்கும். அந்த ஜின்னு சொல்லிச்சு இல்லையா, ஒரு வார காலகட்டத்திலே உன் உசுரை எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு, அதை வந்து அப்படியே தாங்க நடத்திட்டே போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சரியா நேரம் தெரியல. அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர் வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு இவங்களோட குடும்பத்தினர் பக்கத்திலே உட்காந்துட்டு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய கணவர் வந்து திடீர்னு எதிர்ப்புறத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயத்தில் நடுங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அவரால் வாயை திறந்து சொல்ல முடியல. என்னாச்சுங்க, எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு இடத்துல வந்து ஒரு பக்கம் கை வேலை செய்யும் இல்லையா, அப்படின்னு நீட்டி காட்டிட்டு இருக்காருங்க. உடனே உங்களோட குடும்பத்தினர் அந்த எதிர்ப்புறத்தை நோக்கி பார்க்கும்பொழுது அனைவருக்குமே இருக்குள்ளையும் நடுங்கி போயிடுச்சு. அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பெண்மணி பார்த்தாங்க இல்லையா, ஜாகிர் ஹுசைனுடைய மனைவி, உடம்பெல்லாம் முடியோட வான உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கருகருன்னு ஒரு கருப்பு உருவம், அதே கருப்பு உருவம் தாங்க எதிர்ப்புறத்தில் நின்றுகிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுடைய கணவருடைய வாயில வந்து நுர தள்ளி அப்படியே படுத்த படுக்கையா மயங்கி கீழே வந்துருக்காருங்க அந்த சேரை விட்டுட்டு. என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய பசங்களும் பக்கத்தில் நிறைய வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய கணவர் வந்து உயிரோடவே இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வந்து ஆடி போயிட்டாங்க. அந்த ஜின்னு சொன்ன மாதிரியே தன்னுடைய கணவரோட உயிரை எடுத்துட்டு போயிடுச்சே அப்படின்ற மாதிரி தாங்க ஒவ்வொன்று பரிதை வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே எதிர்ப்பு நிற்கக்கூடிய அந்த ஜின் இருக்கு இல்லையா, அது திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்குது. கொஞ்ச நேரத்திலே உங்களுடைய மகளோட உடம்புல மறுபடியும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. இவனோட உயிரை நான் எடுத்துட்டு போவே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உன்னோட உயிரை நான் எடுத்துட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்லை, என்னை அசிங்கப்படுத்தின இந்த குடும்பத்தில் நான் இனிமேல் இருக்கவே மாட்டேன், நான் போகக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களிலேயே இன்னொரு உயிரை நான் எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சபதம் போட்டு சொல்லியிருக்குதுங்க. அதன் பிறகு அவருடைய சடலத்தை எடுத்துகிட்டு போய் மசூதிக்கு கொண்டு போய் அவங்க வந்து அடக்கம் பண்ணிருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். 3ஆவது நாள் இரவு நேரத்தில் இவங்களுடைய பையனுக்கு ஆல்ரெடி முதுகில் கீழல் விழுந்துருச்சு இல்லையா, அவர் திடீர் நடுநிசி நேரத்தில் வந்து ஆன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய மகனையே ஏதாவது ஒன்று பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தாங்க பயந்துக்கிட்டு இவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதிக்கே போய் உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹஜரத்திட்ட சொல்லும் பொழுது அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாரு. உங்களோட உயிரை காப்பாற்றுறது வேற யாருனாலும் முடியாது, நீங்கள் அல்லாஹ் மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க, இந்த பிரச்சனை நீங்கள் தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் திரும்ப போகாதீங்க, அது சொன்ன மாதிரி ஒரு 2 நாட்கள் கடக்கட்டும், அது வரை நீங்கள் பள்ளிவாசலே இருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஹஜரத்தை சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் இவங்களுடைய வீட்டுக்கே போகலாங்க, அந்த மசூதியிலே இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய உறவினர்கள் இவங்களுடைய ஊருக்கே வந்துட்டு இனிமேல் நீங்கள் இந்த வீட்டிலே இருக்க வேணாம், கொஞ்ச நாளைக்கு எங்களுடைய வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையனை கூட்டிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே மறுபடியும் வந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரணை தேடி அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நிச்சயமும் நடந்து முடிஞ்சிருக்கு.
இருக்குது. அப்படி நிச்சயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே இரவு நேரத்தில் பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு சரியான நேரம் தெரியல. அந்த சமயத்தில் இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா, 20 வயசுல இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு தான் திருமணம் பண்ணுறதுக்காக நிச்சயம்லாம் முடிஞ்சிருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொல்லப்புறத்துக்கிட்ட ஒரு கம்பு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே மாடுகள் கண்ணுகள் கட்டக்கூடிய ஒரு பாறங்கள் மாதிரி ஒரு கல் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லில் போய் டம்மு டம்முன்னு மோதிட்டே இருந்திருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுடைய அம்மா வந்து டக்குன்னு அந்த கொல்லப்புறத்துக்கிட்டே நெருங்கி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன்டி இப்படி வந்து கல்லிலே இடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு இந்த திருமணம் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி வந்து டக்குன்னு உங்களுடைய அம்மாவாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த துஷ்ட சின்ன வந்து உங்களுடைய கண்களால் பார்த்தாங்க இல்லையா, அதோட உடல் தோற்றம் மட்டும் இல்லாமல் கண்கள் நெருப்பு மாதிரி செக்க செவன் சிவந்திருக்கும். அதே தோற்றத்தோட தாங்க இவங்களுடைய மகளுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே வேர்த்து வடக்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே கூப்பிட்டுருக்காங்க. உடனே அனைவருமே அந்த இடத்துக்கு நெருங்கி வந்து இவங்களுடைய மகளை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுதே பேய் ஆடுற மாதிரி தாங்க ஆணு கத்திட்டு ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருந்திருக்காங்க. இவளோட உயிரை நான் எடுக்காமல் போக மாட்டேன், எவ்வளோ தைரியம் தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ திரும்ப வந்திருப்ப, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த குடும்பத்தில் 2 உயிரை நான் பறிச்சுட்டு போவேன் அப்படின்ட்டு, இப்போ போக போகிறது உன்னுடைய மகளோட உயிர் தாண்டி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு திட்டுன்னு ஓடி இருக்கிறாங்க. தன்னுடைய மகள் வந்து எங்கே ஓடுறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே பதறி போய் பின்னாடி ஓடிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கு பிறகு அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை கிணறுல டக்குன்னு பாஞ்சு குதிச்சிருக்காங்க. அந்த கிணறை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக தண்ணியே கிடையாதுங்க. செடிகள் புதர்கள் மட்டும் மண்டி போயிருக்க மாதிரிதாங்க வெறும் முட்டை கிணறாக தாங்க இருந்திருக்குது. உடனே அனைவருமே மிரண்டு போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிணறுல வந்து படிக்கட்டுக்கு மாதிரி திட்டா இருக்கும் இல்லையா, அது வழியாக இறங்கி கீழே போய் பார்க்குறாங்க. கையில் ஒரு விளக்க வச்சுக்கிட்டு அப்படி போய் பார்க்கும்பொழுது இந்த பெண்மணி வந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, தலையில் அடிபட்டபடி எப்படி இறந்து போய் கிடந்திருக்காங்க. அந்த சின்ன சொன்ன மாதிரியே தன்னுடைய மகளோட உயிரை எடுத்துகிட்டு போயிடுச்சே அப்படின்னு மாதிரி தாங்க பதறி போயிட்டாங்க. ஏற்கனவே தன்னுடைய கணவர் இறந்துட்டாரு, இப்போ தன்னுடைய மகளை இறந்து போயிட்டாலே, தன்னுடைய பையன் மட்டும் தானே இருக்கான், நம்ம இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மகளோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வேற ஒரு கிராமத்துக்கு குடியேறி போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த அமானுஷ்யத்தாலேயோ அந்த துஷ்ட ஜின்னாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் என்னுடைய கொள்ளு தாத்தா செய்த சிறிய தவறால் எங்களுடைய குடும்பத்தில் நடந்த பிரதர், இந்த சம்பவத்தை என்னுடைய தாத்தா எப்போ என்கிட்ட சொன்னார். அதன் பிறகு இந்த சம்பவத்தை நான் நிறைய நண்பர்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே இன்னொரு சேனலுக்கு நான் பண்ணியிருந்தேன். அந்த சேனல்காரங்க இப்போ வரைக்கும் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே கிடையாது, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய சாதிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் உண்மையாக இருக்கும் பட்சத்திலோ அல்லது கற்பனையாக இருக்கும் பட்சத்திலோ எந்த ஒரு தவறான ஒரு செயலுமே வந்து ஈடுபட்டோம் அப்படின்னா பின்னாடி விளைவுகள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம முழுமையாக நம்பக்கூடியது நம்மளுடைய கடவுள் மட்டும் தாங்க, அதுக்கு அடுத்த சக்திகள் எல்லாமே அதுக்கு கீழே தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முழுமையாக நினச்சிக்கணுங்க. மீண்டும் இது போன்ற தரமான தில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.